அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லிக் கொடுக்கின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் நிச்சயமாக மரணம் உண்டு. உங்களுடைய உயிரை நிச்சயமாக வானவர் கைப்பற்றி விடுவார், மௌத் வந்துவிடும் உங்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். எனவே இந்த உலக வாழ்க்கை நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை தெரிந்து வைத்திருக்கிறோம் 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம். ஆனால் நம்முடைய மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையினுடைய நேரம் யாராலையும் கிடையாது. நபிகள் நாயகம் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு கிடக்கிறான், வராஹிம் பர்ஸுஹுன் லா யௌம யுபஅஸூன். மறுமை நாள் வரை இங்கே வாழ்வோம். கியாமத் நாள் எப்போ வரும் அது வரைக்கும் உள்ள ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை. உலக வாழ்க்கை என்பது 60-70, ஆனால் மன்னரையுடைய வாழ்க்கை எவ்வளவு காலம்? மறுமை நாள் வரை இருக்கின்ற காலம். எனவே அந்த வாழ்க்கைக்கு தேவையான அமல் என்ன? ஒரு ஆள் மரணித்து விட்டால் அதற்கு என்ன தேவை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு அடியார் மரணித்து விட்டால் நாம் உலகத்தில் தேடுகின்ற குடும்ப உறவுகள் எல்லாம் இங்கே தங்கிவிடும், நம்முடைய பொருளாதாரம் எல்லாம் இங்கே தங்கிவிடும். ஆனால் இங்கே வரக்கூடியது அமலுகு, நாம் செய்த இபாதத்துக்கள், நாம் செய்த தொழுகைகள், நாம் கொடுத்த ஸகாத்துக்கள், நாம் வைத்த நோன்புகள், நாம் ஓதிய திருமறை குர்ஆனுடைய திலாவத்துக்கள், இவைகள் தான் மன்னரைக்கு வரும். இதுதான் நம்மை காப்பாற்றக்கூடிய அமல்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அனைவரும் நாம் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இங்கே மலக்குல் மௌத்தை இங்கே வானவரை அனுப்பி வைக்கின்றார். வானவர் வந்து எழுப்பி உட்கார வைத்து கேட்கின்றார், உன்னை ரப்புக்க, உன்னை படைத்தவன் யார்? உன்னுடைய படைத்தவன் யார் என்று நாம் சொல்லக்கூடிய தகுதி எப்பொழுது ஏற்படும்? இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வை அறிந்திருக்க வேண்டும், அல்லாஹ்வை புரிந்திருக்க வேண்டும், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இபாதத் செய்திருக்க கூடாது. அல்லாஹ் ஒருவனிடமே பிரார்த்தனைகளை செய்திருக்க வேண்டும். படைத்த அல்லாஹ்வை யார் அறிந்தார்களோ, விளங்கினார்களோ, புரிந்தினார்களோ அந்த மனிதர் மறுமையில் மன்னரையில் சொல்வார், மன் ரப்புக்க, என்னுடைய ரப்பு என்னை படைத்தவன் அல்லாஹ் என்று உம்மினான் அடியார் சொல்வார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தவர் கேட்பார்கள், உங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி யார்? மன் நபியுக்க என்று கேட்கப்படும் பொழுது இந்த உலகத்தில் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி சொன்னதை பின்பற்றினார், நபி சொன்னதற்கு கட்டுப்பட்டார். உலக வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதின் அடிப்படையில் இவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்தார்களோ, நபி நபி என்று கடந்தார் இந்த உலக வாழ்க்கையில், அவருடைய பதிலாக இருக்கும் எனக்கு அனுப்பப்பட்ட தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்வார், உமா தீனுக்க. மூன்றாவது கேள்வி அங்கே கேட்கப்படக்கூடிய கேள்வி, உம்முடைய மார்க்கம் என்ன? இந்த உலக வாழ்க்கையை யார் எது எடுத்தாலும் உலகத்தில் இஸ்லாம் என்ன சொல்லிக்கிறது, இஸ்லாம் என்ன வழிகாட்டி இருக்கிறது, இஸ்லாம் என்ற பெயரில் எவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அந்த மூமின்கள் சொல்வார்கள், என்னுடைய மார்க்கம் என்பது இஸ்லாம் என்று. இந்த மூன்று கேள்வியில் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் மன்னரையில் வைக்கப்பட்ட பிறகு பதில் சொல்லக்கூடியவர் யார் என்றால், யார் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்தார்களோ அவர்களால் தான் பதில் சொல்ல முடியும். இந்த உலக வாழ்க்கையில் இபாதத்து செய்திருந்தால் அந்த இபாதத்துக்கள், அந்த தொழுகை தான் இந்த கபருடைய வெளியை வெளிச்சமாக ஆக்கும். இல்லை என்றால் மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய கபருடைய நெருக்கடி இருக்கிறது, அது யாராலையும் தவிர்க்க முடியாது. நிச்சயமாக கபருடைய வேதனை கடுமையானதாக இருக்கும். யாரையும் விட்டு வைக்காது என்றார்கள் நபிகள் நாயகம். சிறு குழந்தையை கூட கபருடைய நெருக்கடி விடாது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது படைத்த அல்லாஹ்வை அறிந்திருக்க வேண்டும், நபியை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், இஸ்லாத்தை பற்றி புரிந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்த இஸ்லாமாக இருந்தால்தான் இந்த மன்னரையில் நம்மளால் பதில் சொல்ல இயலும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ரதீத்து பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வ முஹம்மதின் நபியா. நான் ரப்பை என்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய ரப்பு என்று பொருந்திக் கொண்டேன் என்று கூறுங்கள். என்னுடைய நபி என்று சொன்னால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருந்திக் கொண்டேன் என்று ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொண்டிருங்கள். உங்களுடைய மார்க் மீது என்று சொன்னால் இஸ்லாம் என்பதை நீங்கள் சொல்லிக் கொண்டே இருங்கள். யார் இவ்வாறு சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு மறுமையுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை நாம் உலகத்தில் எத்தனை பேர் சொல்லியிருப்போம் சொல்லுங்கள்? ரதீத்து பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் நபியா வாழ்க்கையில் சொல்லியிருப்போமா? அப்படி சொல்லியிருந்தால் நிச்சயமா அதே மூன்று தொடர்பான கேள்விதான் மன்னரில் வைக்கப்பட்ட பிறகு, உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய தூதர் யார், உன்னுடைய மார்க்கம் என்ன? என அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு உயர்வாக வாழ்ந்தாலும் சரி, எவ்வளவு தாழ்ந்து வாழ்ந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, அதிபதியாக இருந்தாலும் சரி, மன்னரையில் வரும் பொழுது கேட்கக்கூடிய கேள்வி தீர்மானிக்கப்பட்டது, அறிவிக்கப்பட்டது இந்த மூன்று கேள்விதான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மரணத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களுடைய சகோதரர் அடக்கப்பட்டு விட்டார், இவர் கேள்வி கேட்கப்பட போகின்றார், எனவே நீங்கள் இவருக்காக மகஃபிரத்துக்காக பாவ மன்னிப்பை தேடுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அடக்கப்பட்ட இவர்களுக்காக வேண்டி வாழ்க்கையில் இங்கே கேட்கப்படக்கூடிய கேள்விகளை சரியான முறையில் சொல்லக்கூடிய நசீபக்கூடிய யா அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்படி மக்கள் சொன்னார்கள். அவர்களுக்காக பிரார்த்திப்போம், நம்முடைய உள்ளத்தையும் இறைவனை நோக்கி பயணிப்போம். நாமும் இந்த மன்னருக்கு பின்னால் வரக்கூடியவர்கள், யா அல்லாஹ் எங்களையும் இந்த பின்னால் வந்து சரியான பதில் சொல்லக்கூடிய நசீப் எங்களுக்கு கொடு, அதே போன்று அடக்கப்பட்டவரும் சரியான முறையில் பதில் சொல்லக்கூடிய நசீபை கொடு யா அல்லாஹ் என்று பிரார்த்திக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.